Hello everyone, welcome back to our channel Tech Tubers. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இது மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னா மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்துகிட்ருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் லிஸ்ட்டில் உள்ள நெக்ஸ்ட் டாபிக் லூப்பிங் இன் லிஸ்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் இங்கே ஒரு எல்லுங்கிற ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணியிருக்கேன். இந்த லிஸ்ட்டில் ஃப்ரூட்ஸோட நேம்ஸை இன்புட்டாக கொடுத்துருக்கேன். இப்போது ஃபார் லூப் யூஸ் பண்ணி இந்த லிஸ்ட்டை எப்படி ஐட்ரேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபார் x in L then print of x. that's all. இவ்வளோ தான் ஃபார் லூப்பு. இதில் ஃபார் அப்படிங்கிறது கீவேர்ட், தென் எக்ஸ் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஐட்டம். இந்த ஐட்டமில் என்ன இருக்கும், என்ன வேல்யூ ஸ்டோர் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 0 அப்படிங்கிற வேல்யூ ஸ்டோர் ஆகிருக்கும். ஏன் அப்படின்னா இண்டெக்ஸ் எதோட இண்டெக்ஸாக இருந்தாலும், அரேயோட இண்டெக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்ட்ரிங்கோட இண்டெக்ஸாக இருந்தாலும் சரி, லிஸ்ட்டோட இண்டெக்ஸாக இருந்தாலும் சரி, இண்டெக்ஸ் ஸ்டார்ட்ஸ் வித் 0. ஸோ அந்த 0 இங்கே எனக்கு எக்ஸில் ஸ்டோர் ஆகிருக்கும். தென் இன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். இதில் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறதுக்காக இன் ஃபங்க்ஷன், தென் எல் லிஸ்ட். இப்போது இங்கே என்ன ஆப்ரேஷன் நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு இங்கே எக்ஸோட வேல்யூ என்ன இருக்கும் அப்படின்னா 0 இன் எல், 0th இண்டெக்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கும். அப்போது எனக்கு 0th இண்டெக்ஸில் எனக்கு வேல்யூ ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அப்போது அந்த வேல்யூவை பிரிண்ட் பண்ணு. தென் 0 இன்க்ரிமெண்ட் ஆகும், 0ஓட வேல்யூ 1 ஆகும். 1 இன் எல், 1 இண்டெக்ஸில் என்ன இருக்குது அதை பிரிண்ட் பண்ணும். தென் 2 இன் எல், 2ங்கிற இண்டெக்ஸ் இருக்கா, இருக்குது, அதில் என்ன வேல்யூ இருக்கோ அதை பிரிண்ட் பண்ணும். தென் 3 இன் எல், 3ங்கிற இண்டெக்ஸ் இருக்கா, இருக்குது, அதில் என்ன வேல்யூ இருக்கோ அதை பிரிண்ட் பண்ணும். தென் இன்க்ரிமெண்ட் ஆகும் 4 இன் எல், 4ங்கிற இண்டெக்ஸ் எல்லில் இல்லை. ஸோ அதுலேருந்து லூப்லேருந்து வெளில வந்துடும். திஸ் இஸ் ஃபார் லூப். இப்போது இதை ரன் பண்ணி பார்க்கலாம். ரன் கோட். இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ஆப்பிள், பனானா, ஆரஞ்ச் அண்ட் மேங்கோ எனக்கு ஒன்று வரிசையாக பிரிண்ட் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு ஆப்பிள் பிரிண்ட் ஆகும், 0 இன் எல் ஆப்பிள் பிரிண்ட் ஆகும். தென் இன்க்ரிமெண்ட் ஆகி 1 இன் எல் பனானா பிரிண்ட் ஆகும். தென் 2 இன் எல் ஆரஞ்ச் பிரிண்ட் ஆகும். தென் 3 இன் எல் மேங்கோ பிரிண்ட் ஆகும். தென் 4 இன் எல் செக் பண்ணும், 4ங்கிற இண்டெக்ஸ் எல்லில் கிடையாது. ஸோ லூப்பை விட்டு வெளியில் வந்துடும். திஸ் இஸ் அபவுட் லூப்பிங் இன் லிஸ்ட். தென் நம்ம இப்போ வந்து லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் பற்றி பார்க்கலாம் யூஸிங் லூப். லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக நம்மளோட சின்டாக்ஸை, நம்ம எழுதக்கூடிய லைன்ஸ் ஆஃப் கோட்ஸை மினிமைஸ் பண்ணி சின்டாக்ஸை, லைன்ஸ் ஆஃப் கோட்ஸை சிம்பிளிஃபை பண்ணி கொடுக்கறதுக்கு தான் நம்ம லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் யூஸ் பண்ணுவோம். லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷனுக்கு ஒரு சின்டாக்ஸ் இருக்குது. இதுதான் பார்த்தீங்கன்னா லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷனோட சின்டாக்ஸ். வேரியபிள் அண்டர்ஸ்கோர் நேம் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் எக்ஸ்ப்ரெஷன். இந்த எக்ஸ்ப்ரெஷன் நீங்கள் என்ன வேணாலும் கொடுக்கலாம். நம்ம ஃபார் லூப்பில் எக்ஸ்ன்னு கொடுத்தோம் இல்லையா, ஃபார் எக்ஸ் இன் எல், அந்த எக்ஸ் தான் இங்கே எக்ஸ்ப்ரெஷன், வேறு எதுவும் கிடையாது. என்ன வேணாலும் கொடுக்கலாம். இங்கே என்ன கொடுக்குறீங்களோ அதே இதை இந்த இடத்துல, இந்த ஐட்டம் இந்த இடத்துல கொடுக்கணும். இங்கே இந்த இடத்துல என்ன எக்ஸ்ப்ரெஷன் கொடுக்குறீங்களோ சேம் அதே கேரக்டரை இந்த இடத்துல ஃபார் இந்த ஐட்டமில் கொடுக்கணும். தென் இன் ஐட்ரபிள்ஸ் இஸ் நத்திங் பட் நம்மளுடைய லிஸ்ட்டோட நேம். எதை ஐட்ரேட் பண்ணுறோமோ அது, லிஸ்ட்னா லிஸ்ட்டோட நேம், ஸ்ட்ரிங்னா ஸ்ட்ரிங்கோட நேம். இஃப் கண்டிஷன், ஏதாவது கண்டிஷன் இருந்தால் கண்டிஷன் கொடுக்கலாம். இப்போது பேசிக்காக ஒரு ஃபார் லூப் நம்ம எப்படி எழுதுவோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸ் இன் எல் print of x, இப்படி தான் நம்ம ஃபார் லூப் எழுதுவோம். இதுவே லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஃபார் லூப் எழுதுகிறோம் அப்படின்னா, print of x in print of x for x in L. இதை வந்து எதுக்குள்ள கொடுக்கணும் அப்படின்னா ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளார கொடுக்கணும். சிம்பிள். இந்த 2 லைன்ஸ் ஆஃப் கோடை என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அந்த 2 லைன்ஸ் ஆஃப் இந்த ஃபார் லூப்பை ஒரே லைனில் எழுதியிருக்கேன். திஸ் இஸ் லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் சொல்லுவோம். லைன்ஸ் ஆஃப் கோட்ஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக. இப்போது இந்த சின்டாக்ஸ் நம்மளுக்கு தேவையில்லை, இதை ரிமூவ் பண்ணிடலாம்.
ஜஸ்ட் இதை சேவ் பண்ணிட்டு இதை நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ரன் கோட். கீழே பார்த்தீங்கன்னா ஆப்பிள், பனானா, ஆரஞ்ச் அண்ட் மேங்கோ. எனக்கு எந்த டிஃப்ரென்ஸுமே இல்லாமல் எந்த எரரும் இல்லாமல் எனக்கு பிரிண்ட் ஆகிருக்கு. ஆக்சுவலாக இந்த லிஸ்ட்டு காம்ப்ரிஹென்ஷன் எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, அதிகமான கோடிங்ஸ் யூஸ் பண்ணுற இடத்துல அந்த நம்பர் ஆஃப் லைன்ஸ் ஆஃப் கோட்ஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது எல்லுங்கிற ஒரு லிஸ்ட் இருக்குது. இந்த லிஸ்ட்டை நான் இன்னொரு லிஸ்ட்டுக்கு மாற்றணும், ஒரு எம்டி லிஸ்ட்டுக்கு இந்த எலமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நம்பர் ஆஃப் லைன்ஸ் ஆஃப் கோட்ஸ் வந்து அதிகமாகும். அந்த இடத்துல இந்த காம்ப்ரிஹென்ஷன் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல நான் பிங்கிற ஒரு எம்டி லிஸ்ட்டு ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். பி ஈக்குவல் டு எம்டி லிஸ்ட். இந்த எம்டி லிஸ்ட் க்ரியேட் பண்ணுறதுனால எரர் எதுவும் வராது. எம்டி லிஸ்ட் ஆர் அலவுடு தான். ஒரு எம்டி லிஸ்ட்டு ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். நான் லிஸ்ட்டு காம்ப்ரிஹென்ஷன் யூஸ் பண்ணாமல் நார்மலாக ஒரு ப்ரோக்ராம் எழுதுகிறேன். ஃபார் எக்ஸ் இன் எல், தென் b dot append of x, then print of b. ஆக்சுவலாக இதுதான் சின்டாக்ஸ். ஒரு லிஸ்ட்டில் இருந்து இன்னொரு லிஸ்ட்டை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு, ஐ மீன் ஒரு லிஸ்ட்டில் இருக்க லிஸ்ட் ஐட்டம்ஸை இன்னொரு லிஸ்ட்டுக்கு காப்பி பண்ணுறதுக்கு இதுதான் ஆக்சுவலாக சின்டாக்ஸு. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நான் டேரெக்டாகவே ஃபார் லூப் யூஸ் பண்ணியிருக்கேன், லிஸ்ட்டு காம்ப்ரிஹென்ஷன் யூஸ் பண்ணல. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இங்கே லிஸ்ட்டு காம்ப்ரிஹென்ஷன் நம்ம யூஸ் பண்ணோன்னா அது எப்படி எழுதணும் அப்படின்னா, டேரெக்டாக b ஈக்குவல் டு ஸ்கொயர் ப்ராக்கெட்டுள்ளார x for x in L, then print of b. அவ்வளோதான். இங்கே பார்த்தீங்கன்னா 4 லைன்ஸில் எழுதியிருப்பேன். அந்த 4 லைன்ஸை சிம்பிளிஃபை பண்ணி ஜஸ்ட்டு 2 லைன்ஸில் எழுதிட்டேன். ஓகேவா? திஸ் இஸ் லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன். இப்போது இந்த லைன்ஸ் நம்மளுக்கு தேவை கிடையாது, இதை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 3 லைன்ஸ் ஆஃப் கோட் எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த எல்லில் உள்ள லிஸ்ட் ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே இந்த பி அப்படிங்கிற லிஸ்ட்டுக்கு எனக்கு டேரெக்டாக காப்பி பண்ணிவிடும். நம்ம இங்கே எல்லாம் பிரிண்ட் பண்ண போகிறது கிடையாது, பியை தான் பிரிண்ட் பண்ண போகிறோம். இதை சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே கீழே ஆப்பிள், பனானா, ஆரஞ்ச் அண்ட் மேங்கோ பி லிஸ்ட்டில் உள்ள எல்லாமே எனக்கு பிரிண்ட் ஆகிருக்கு. This is all about looping in list and list comprehension. Keep watching my tutorial. See you all in the next video. Thanks for watching. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டாடெக் டியூபர்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோட அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்களோட ஃபேஸ்புக் பேஜ் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்.